கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to see you through this live video. Hallelujah. ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சந்நிதியில் வருகிறோம். இது உம்முடைய நேரம், the time with Jesus. இயேசுவோட நேரம் என்று அப்பா இந்த நேரடி வழியாக உம்முடைய வார்த்தை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கடந்த 2-3 வாரங்களாக எப்படி பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும், பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று அதன் மூலமாய் சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ரெண்டு வீடியோவை நம்ம கேட்டிருக்கோம். ஒன்று, எப்படி நம்ம அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று வசனத்தோடு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ரெண்டாவது, அவர்களை கனப்படுத்தினா என்ன ஆசீர்வாதம் என்பதை உங்களோடு பேசினேன். இன்றைக்கு அன்பானவர்கள், அதே வேதம் சொல்லுகிறது, அவர்களை கனவினப்படுத்தும் போதோ அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போதோ வரக்கூடிய தண்டனையும் ஊழியக்காராகிய நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்துல காலத்துல பார்க்கும் போதோ எத்தனையோ பெற்றவர்கள் பிள்ளைகள்னால துன்புறுத்தப்படுகிறார்கள், எத்தனையோ பெற்றவர்கள் தள்ளப்படுகிறார்கள், அநாதி ஆசிரமத்துக்கு போகிற சூழ்நிலைக்குள்ள வருகிறார்கள் மாணவர்களே. ஆனால் வேதம் எப்படியாக பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படியாது இருக்கும் போதோ, பெற்றோர்களை மதிக்காத போதோ கொடுக்கிற தண்டனைகள் என்ன என்பதை பரிசுத்த வேதத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக யாத்திராகமம் 21:5 நம்ம வாசிக்கும் போதோ அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லி. அன்பானவர்களே, பெற்றோர் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம், பெற்றோர் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு, அவர்களுக்கு எப்படி நாம் பயந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு நிறைய பேரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பெற்றோர்களை என்ன செய்கிறான்னு சொன்னா கனவீனப்படுத்துகிறதோ, ஒரு மாதிரி அசட்டியாய் பண்ணுகிறது, வயது ஆக ஆக ஒரு மாதிரி பண்ணுகிற சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அப்படியே அவங்களை கனவீனப்படுத்தும் என்று சொன்னால் ஒரு நாள் நம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை கண்டிப்பாய் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லும் போது கூட சொல்லுகிறார், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. முதலாவது தண்டனை அன்பானவர்களே, ஆண்டவன் நம்ம கொலை செய்யப்படணும், நம்ம மரணத்துக்குள்ளாக போகக்கூடாதபடி நம்ம முடிஞ்ச அளவுக்கு தாய் தகப்பனை கனப்படுத்த ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரங்களுடைய பதம். இரண்டாவதாக உபாகமம் 27:14 சொல்லுகிறது, தன் தாய் தகப்பன் கீழ்ப்படியாதவன் சபிக்கப்பட்டிருப்பன் என்று பைபிள் சொல்ற. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற சாபம் பல ரீதியில பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதுல ஒரு ரீதி என்னன்னா, பெற்றவங்களை இஷ்டம் பிரகாரமாய் மனப்போன பிரகாரமாய் அவங்களை கேலி பண்ணுகிறதும் பரிகாசம் பண்ணுகிறதும் கீழ்ப்படியாமல் இருக்கும் போதோ பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்களுக்கு என்ன வரும், சாபம் வரும் என்று பைபிள் சொல். தலைமுறையாய் சாபம் வரும். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த சாபம் தலை விரித்து ஆடுகிறது. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த சாபம் ஜனங்களை பிடித்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? பெற்றோர்களை எப்படின்னா அவங்களை ட்ரீட் பண்றது, பெற்றோர்களை எப்படின்னா நடக்க செய்கிறது, அது சாபத்தை கொண்டு வரும். அன்பானவர்களே, எனவே இந்த மாலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முடிஞ்சவருக்கு உங்க ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த பெற்றோரை கன பண்ணுங்கள், நேசிங்கள், அந்த சாபம் உங்களை விட்டு போ. அப்படி நேசிக்காத நம்ம கனவீனப்படுத்தணும்னா பரிசுத்த வேதம் சொல்லுங்க, அந்த சாபம் கண்டிப்பா யாரா இருந்தாலும், கிறிஸ்துவரா இருந்தாலும், கிறிஸ்துவ அறியாத இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், பெற்றோரை கனவீனப்படுத்தோம்னா அந்த சாபம் உங்க மீது வரும். மூன்றாவதாக அன்பானவர்களே, நீதிமொழி 20:20 சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கை காலில் முடியும் என்று பைபிள் சொல்லு. ஷார்ட் லைஃப், அவருடைய வாழ்க்கை பாதியில முடிந்து போறோம். அவர் ஒரு அல்ப ஆயுசுன்னு கூட சொல்லலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஜனங்க பாருங்க, 80 வருஷம் வாழணும், 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்கேயோ பெற்றோர்களை கனவீனப்படுத்துகிறதுனால, எங்கேயோ நம்ம தாய் தகப்பனை கனவீனப்படுத்துறதுனால நம்முடைய ஆயுசு வேதம் சொல்லுகிறது காலில் அவனுடைய விளக்கு, அவனுடைய காரியங்கள் காலில் முடியும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், ஆண்டவர் நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பெற்றோர்களை ஆண்டவரே நான் கனவீனப்படுத்த மாட்டேன் என்று சொல்லும் போது தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஆயுசு கொடுக்க. நான்காவதாக அன்பானவர்களே, நீதிமொழி 30:17 சொல்லுகிறது, அவருடைய கண்கள் பிடுங்கப்படும், காகை பிடுங்கப்படும் என்று பைபிள் சொல்லுது. ஒரு கொடூரமான டேஞ்சர், எப்போ டேஞ்சர் வரும்னு தெரியாது, எப்போ ஆபத்து வரும் என்று தெரியாது. எப்பொழுது பெற்றோர்களை கனவீனப்படுத்த
பண்ணும்போது அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய செய்தி இந்த செய்தி கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, வாலிப தம்பி தங்காச்சி, இன்னைக்கு வயதான அம்மாவை நீ பரிகாசம் பண்ணலாம், இன்னைக்கு வயதான அம்மாவை ஏமாத்தலாம், கேலி பண்ணலாம். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும்போதோ அந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு காரில் முடிந்து போகும் என்றதை மறந்து விடாது. கடைசியாக 5வதாக ஏசாயா 45:10 சொல்லுகிறது, அவனுக்கு ஐயோ என்று பைபிள் சொல்றான். தாய் தகப்பனை ஏன் என்னை பெற்ற என்று கேட்கிறவனுக்கு ஐயோ என்று ஏசாயா 45:10 சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ என்ற வார்த்தை ரொம்ப கஷ்டமானது, ஐயோ என்ற வார்த்தை வேதனையானது, ஐயோ என்ற வார்த்தை துக்கமானது. அவன் வாழ்க்கையே ஐயோ ஐயோ ஐயோவாய் மாறிவிடும். அன்பானவர்களே, எனவே இந்த வேதத்துல பல தண்டனை இருக்குது. நம்முடைய பிரயோஜனத்துக்கு 5 தண்டனை சொன்ன. 1, அவன் மரணத்துக்குரியவன். 2வது, அவன் சாபத்துக்குரியவன். 3வது, அவனுடைய காலில் முடியும். 4வது, அவனுக்கு ஒரு ஆபத்து வரும். 5வது, அவனுக்கு ஐயோ, அவனுக்கு எந்த காரியம் ஐயோவா நடக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, முடிஞ்ச அளவுக்கு பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க, ஊழிய பாதையில எனக்கு நல்லா ஞாபகம், ஒரு தம்பி வந்து இப்படியா கேட்டான், பாஸ்டர் எங்க அப்பா குடிக்கிறார், எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்கிறார், எங்க வீட்டுக்கு பாரமாக்குறாரு, கஷ்டமாக்குறாரு, இப்படியான அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிய வேணுமான்று ஆரம்ப காலத்துல ஒரு தம்பி எனக்கு கேட்ட ஞாபகம் இருக்குது. நான் ஒண்ணு சொல்றேன் அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தகப்பனோ இல்ல ரட்சிக்கப்படாத தகப்பனோ, குடிக்கிற தகப்பனோ குடிக்காத தகப்பனோ, தகப்பன் தான். ஹல்லேலூயா. அப்பா தான், அம்மா தான். ஹல்லேலூயா. வேதம் ரட்சிக்கப்படாத தகப்பனுக்கு கீழ்ப்படியாதுன்னு சொல்லவே இல்லை. யாரா இருந்தாலும் அப்பா தான், அம்மா தான், அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவங்க ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்களா, கர்த்தர் பார்த்துப்பார். இன்னும் குடிப்பழக்கத்தில் இருக்கிறா, கர்த்தர் பார்த்துப்பார். நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்கள், நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். நிறைய பேர் பாருங்க, ஒரு மகன் ஒரு தகப்பனை என்ன பண்றாருன்னா அடிச்சு அப்படியே தொத்துறாரு, வெளியே தொத்துறாரு. ஒரு கேட்டு கிட்ட வரும்போது அந்த அப்பா பார்த்து மகனை பார்த்து அந்த அப்பா சொல்றாரா, மகன் இதோடு நிறுத்துன்றாரா. அவன் பார்க்கறான், என்ன இந்த அப்பா இப்படி சொல்ற, இதோட நிறுத்து, இதுக்கு மேல என்ன தள்ளாத என்ற போதோ, ஏன்பா இப்படி சொல்றேன் போதோ அந்த தகப்பனார் சொன்ன ஒரு வார்த்தை, இதே மாதிரி தான் நான் கூட எங்க அப்பாவை ரோட்டு வரைக்கும் வாசல் வரைக்கும் அவரை நான் துருத்தி கொண்டு வந்து விட்ட ஞாபகம் வருகிறது. நான் செய்த தப்பு நீ செய்யாதே, நான் என் தகப்பனை ரோட்டு வரைக்கும் தான் நிறுத்தி வைத்தேன், நீ வெளியே தள்ளாத, உனக்கும் அப்படி நடக்கும் என்று அந்த தகப்பன் சொன்னதே ஒரு காரியத்தில் நான் புக்ல பார்த்த அன்பானவர்களே. எனவே நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் இருப்போம். இன்னைக்கு நம் தகப்பனை கனவீனப்படுத்தினா ஒரு நாள் நீங்க தகப்பனாய் மாறும் போதோ நிச்சயமாய் சத்தியமாய் உங்களை அவர்கள் கனப்படுத்துவார். எனவே கொடுத்த தாய் தகப்பனை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பாரமா கஷ்டமா இல்லைன்னா கூட அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, தேவனே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த தாய் தகப்பனாரே, முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே அவங்கள அன்பாய் சந்தோஷமாய் பார்த்துக்கொள்ள கிருபை தாங்க. பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சந்நிதியில வருகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தகப்பன்மார்களை பெற்றோர்களை கனவீனப்படுத்தினா வரக்கூட தண்டனை என்ன என்பது எங்களோட நீர் கற்றுக் கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே. மற்ற கிறிஸ்தவர்கள் செய்கிறதை போல நான் செய்யக்கூடாது, நாங்கள் செய்யக்கூடாதப்பா. எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த தாய் தகப்பனே, நாங்கள் கனத்தோட மரியாதையோட கூட ஆண்டவரே அவரை நேசிக்கக்கூடிய கிருபை கூட இந்த 5 தண்டனை எங்கள் மீது எங்கள் சங்கதி மீது வரவே கூடாதப்பா. இதை பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதியோ ஆண்டவரே. பலவீனமாய் பார்ப்பார்களானா ஊழியத்தின் வல்லமை அந்த பலவீனங்களை மாற்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கட்டுக்கோளோட பார்ப்பார்களானா எல்லா சகல பாவக்கட்டு, வேசுதன கட்டு, ஆண்டவரே சூனிய மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே கட்டு அவிழ்க்கப்படுவதாக. ஆவியானவர் கிரியை செய்யுங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமைக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்களை கீழ்ப்படியுங்கள், கனப்படுத்துங்க. அந்த தண்டனை நம்ம வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியானது நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. God bless you all. God